நாளுக்குண்டான தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் அந்த சத்திய வார்த்தை கேட்டு அதை நீங்கள் மறந்து விடாமல், இந்த வார்த்தை எனக்கு பேசினார், எனக்கு குடும்பத்துக்கு பேசினார் என்று நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு மனதில் வைத்து அதை தியானம் பண்ண வேண்டும். யாத்திராகமம் 14:13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், 400 வருடம் எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் ஒரு அடிமைத்தனமாக இருந்தாங்க. 12 மணி நேரம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டாங்க, ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் அவருடைய அழுகுறலையும் அவருடைய வேதனைகளையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து அவர்களை விடுவிக்கும்படி அவர்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்குள்ளே பிரவேச வைக்கும்படி அவர்களை விடுதலை கொடுக்கும்படி மோசையை அழைத்து, மோசையை ஒரு தகப்பனாக, ஒரு மேய்ப்பராக வைத்து அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தவுடனே அவர்கள் வரும்போது ஒரு முழு மனதோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு சமாதானத்தோட, ஒரு நிம்மதியோட, நாம் இதுவரை ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆனால் இனிமேல் நமக்கு அடிமை என்பது கிடையாது, நாம் ஃப்ரீடமாக வாழப்போகிறோம், வெற்றியாக வாழப்போகிறோம், சுதந்திரமாக வாழப்போகிறோம், விடுதலையாக வாழப்போகிறோம். நம்மை வழிநடத்த கர்த்தர் இருக்கிறாரு, நம்மை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோட, சந்தோஷத்தோடு அந்த எகிப்திலிருந்து அந்த விடுதலையோடு அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கும்போது நடக்கிற காரியங்கள் என்ன என்றால், அப்போது தான் அவர்களுக்கு யுத்தம் ஆரம்பமாகிறது. என்ன ஆரம்பமாகுது? யுத்தம் ஆரம்பமாகுது. நீங்கள் நினைக்கலாம், ரசிக்கப்பட்டுட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு எந்த பலவீனம் வராது, இனிமேல் யாரும் எனக்கு எதிராளி கிடையாது, யாரும் எனக்கு இந்த போராட்டம் கிடையாது, யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு செல்வ செழிப்பான வாழ்வேன், மாட மாளிகையில் வாழ்வேன், தங்க கட்டிலில் படுப்பேன், எலும்புவேன், நல்லா இருப்பேன், சந்தோஷம் இருப்பேன், வீடு வாங்குவேன், தோட்டம் வாங்குவேன், துறவு வாங்குவேன், வயக்காடு வாங்குவேன், நல்லா இருப்பேன் அப்படி நினச்சி நிறைய பேர் இறைச்சி படைஞ்சு அப்படி வந்து வாழ்க்கை வாழ்ந்துடும் நினைக்கலாம். நினச்சி கொடுங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து பிற்பாடு தான் உங்களுக்கு யுத்தம் ஆரம்பமாகும். அபிஷேகம் பெற்று பிற்பாடு தானே உங்களுக்கு யுத்தம் ஆரம்பமாகும். ஏன் இந்த யுத்தம் வருது அப்படின்னு கேட்டால், யுத்தம் இல்லாமல் வெற்றி கிடையாது, யுத்தம் இல்லாமல் வெற்றி கிடையாது. எதுக்கு கழுகு தான் குஞ்சுகளை முட்டை பொறிச்சு குஞ்சுகளை ஒரு பெரிய ஒரு மலை மேலே கொண்டு வந்து முட்டை பொறிக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல, ஆளே கண்ணுக்கு தெரியாத ஒரு மலை மேலே போய் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு தான் குஞ்சுகளை என்ன செய்யுது? வளர்க்குது. பார்த்துக்கொள்ளுது. வளர்த்து ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே என்ன பண்ணுது? அது வெளியே போய் அங்கங்கே போய் என்ன பண்ணுது? மீனை பிடிச்சிட்டு வரும், அதை பிடிச்சிட்டு வரும், நிறைய மாம்சத்தை கொண்டு வந்து என்ன செய்யும்? பறந்து போய் குஞ்சுகளை ஒத்தையில் விட்டுட்டு போய் அரை மணி நேரம் எங்கிட்டா சுற்றி திரிஞ்சு போடு, எங்கடா ஏற கிடைக்குன்னு சொல்லி எங்கிட்டா ஒரு மீனையும், குளத்தில் ஆறில் போய் ஒரு மீனையும் ஒரு கறியும் தின்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே நேராக என்ன செய்யும்? குஞ்சுகளுக்கு அப்படியே கொஞ்சமாக பிச்சு 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 அப்படியே ஊட்டு. அது வாயை பொழந்துக்கிட்டே இருக்கும். குஞ்சுக 5 குஞ்சு 6 குஞ்சு வாயை பொழந்துக்கிட்டே இருக்கும். இது அப்படியே ஒவ்வொரு குஞ்சுக்காக கொஞ்சமாக பிச்சு பிச்சு, கொஞ்சோண்டு மீன், கொஞ்சோண்டு கறி, அது அப்படியே வாயில் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கும். பார்த்துக்கொள்ளுது. அப்படி செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கும் அந்த கழுகு, தாய் கழுகு. குஞ்சுக்கு பார்க்க நம்ம அம்மா நம்ம நல்லா அழகாக வளர்க்குறாங்க, விதவிதமான நேற்று மீன் இறைச்சி சாப்பிட்டோம், இன்றைக்கி கோழி இறைச்சி சாப்பிட்டோம், நாளைக்கு மட்டன் இறைச்சி சாப்பிடுவோம், இப்படி சந்தேகப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு கோழியை பிடிச்சி கொண்டு வரும் கழுகு, ஒரு நாளைக்கு கோழி கடையில் போய் நின்றுட்டே இருக்குது கழுகு மேலே. டக்குன்னு திருமண பொருட்கள் டக்குன்னு ஒரு பீஸை தூக்கிட்டு ஓடி வந்துடும். இப்படி கொண்டு பிள்ளைகளுக்காக கொண்டு என்ன செய்யும்? அது ஊட்டி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்துக்கொள்ளுங்க, அந்த குஞ்சுகள் வளர்ந்த உடனே லைட்டாக இறகு முளைச்சி அப்படி நிற்கும் போது நடந்து போகுங்க, வரும், ஓடுங்க. அப்படி பார்க்கும்போது கழுகு என்ன செய்யும்? அப்படியே பார்த்துக்கொள்ளும். அப்படியே பார்க்கும்போது என்ன செய்யும்? டக்குன்னு அந்த மலையிலேருந்து தாய் கழுகு குஞ்சுகளை தள்ளி விட்டுரும். பார்த்துக்கொள்ளும். தள்ளி விட்டோன்னு அந்த குஞ்சு அப்படியே அம்மா அப்படி சொல்லி ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அப்படியே அம்மான்னு வரும்.
வரும்போது என்னடா டெய்லி நல்லா சாப்பாடு கொடுத்துச்சு, நல்லா பாதுகாத்துச்சு, இப்படி கீழே தள்ளி விட்டுருச்சு, இதெல்லாம் தாயாது, இதெல்லாம் அம்மாவாது, நம்மளை கொலை பண்ணிடுவான் போல தெரியுது, பெற்றதா இப்படி கொலை பண்ணுது, ஐயோ கொண்டு போது தாய் என்னை கொல்லப்போதே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னை கொள்றைய தாயி, நீலாம் தாயா டெய்லி மீன் கொடுத்து வளர்த்த, ஆடு கொடுத்து வளர்த்த, அதை கொடுத்து வளர்த்து, இப்படி தள்ளி வரைய என்னை சாகடிக்க வளர்த்த நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே புலம்பிட்டே அந்த குஞ்சு அப்படியே பறந்து வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அது வந்து அப்படி தரையில் முட்டை போன நேரத்தில் அப்படியே தாய்க்களுக்கு உள்ளே பூந்து அப்படி என்ன செஞ்சிடும், தூக்கி நிப்பாட்டி கீழே விடும் பார்த்துக்கொள்ளும். கீழே விட்டோடனே, ஏம்மா உனக்குலாம் மனசாட்சி இல்லையா, இப்படி தள்ளி விடுறியே, நீலாம் தாயா, நீலாம் பெத்த தாயா, இப்படி தள்ளி விடுறியே அப்படின்னு குஞ்சு கேட்குமா. தாய் கேட்கும், எத்தனை நாளைக்கு நான் வச்சு நான் குஞ்சு சோறு விட்டுறது, நீ பறக்க வேணாம், நீ எலும்பு வேணாம், நீ வந்து சரியான வயசுக்கு வர வேணாம், நீயும் கல்யாணம் முடிக்க வேணாம், நீயும் குஞ்சு பொறிக்க வேணாம், நீயும் தாய் தாப்பனை மாற வேணாம், நீ என்ன போல ஆக வேணாமா, இப்படியே காலம்புற ஒரு இருந்துக்கிட்டு உழைக்காமல் கொள்ளாமல் சாப்பிடாம நான் திட்டு வந்து நீ சாப்பிடக்குள்ள இருக்க, நீ இதெல்லாம் செய்யணும், நீயும் பறக்கணும், கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியும், கஷ்டப்பட்டால் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான். ஓ ஆமாம் அப்படிலாம் இருக்கோ அப்படின்னு கழுவு கொஞ்சம் சொல்லுமா. அதே போல் நம்முடைய கடவுள் நம்முடைய தாப்பை என்ன பண்ணுவாராம், ஒரு நேரத்தில் நல்லா வளர்ப்பார், வளர்த்து டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவார். கீழே தள்ளி விட்டோன்னு கீழே விழுந்து நம்ம மண்டை உடஞ்சி நம்ம கீழே விழமாட்டோம், அவர் காப்பாற்றிடுவார். அது அவருக்கு தெரியும். எதுக்கு அப்படின்னு கேட்டால், நீ உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாய். அப்போ அதே போல் இந்த எகிப்திலிருந்து வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக வரும்போது அவன் என்ன விடுவிச்சான், பார்வன் மன்னன் தான் விடுவிச்சான், போங்க அப்படின்ட்டான். போங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், படையை திரட்டிட்டு பின்னாடி விரட்டிட்டு வரான் பார்த்துக்கொள்ளும். முன்னாடி பார்த்தா போகிறதுக்கு பாதையே இல்லை, முன்னாடி செங்கடல், பின்னாடி படை வருது, முன்னாடி செங்கடல், வேறு பாதையில் வழி இல்லை, கடல். அப்போ கப்பலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கப்பல் இருந்தாலும் எத்தனை பேர் உட்கார முடியும், 10 லட்சம் மக்கள் எப்படி உட்கார முடியும். உடனே அங்கிட்டு பின்னாடி பார்த்தா படை வந்துக்கிட்டு இருக்கு, பார்வன் படை வந்துக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு செங்கடல், இங்கிட்டு கடல், இங்கிட்டு பார்வன் படை, தப்பிக்க முடியாது. சரி வந்துட்டான்டா, நம்மளை கொல்ல போகிறான்டா, பழையபடி அடிமைத்தனம் பண்ண போகிறான்டா, எல்லாம் புலம்பி அழுகுதுங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் அப்படி வாழ போகிறேன், இப்படி வாழ போகிறேன், பாலுந்தேல் கூட காணான்களை கொண்டு வரேன்னு சொன்னே, மோசே இப்படி வந்து சாக வைக்க கொண்டு வந்த. ஒரு பக்கம் ஜனம் கத்துது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல மோசையின் கோலை நீட்டுனார், கடல் 2ஆக பிளந்தார். அந்த 2ஆக பிளந்ததில் நடந்து போ அப்படின்னாரு. நடந்து போனாங்க, பார்வோன் படைகள் மூழ்கினது. அதான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் என்ன செய்ய மாட்டார், காண மாட்டார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாணப்பட்டு போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்வோன் படை என்ன செய்யும், விரட்டிட்டு வரும். கத்துவோம், கூப்பாடு போடுவோம், ஐயோ ஐயோன்னு கத்துவோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் போடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், கடலை திறந்து விடுவார். நம்ம வந்து மூழ்கி போக மாட்டோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற யுத்தங்கள். திடீர்னு ஒரு பலவீனம் வரும், ஒரு யுத்தம். திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை, யுத்தம். திடீர்னு பிள்ளைக்கு ஒரு போராட்டம், ஒரு யுத்தம். ஒன்று போனால் இந்த யுத்தம் முடிஞ்சு அடுத்து இன்னொரு யுத்தம் ஆரம்பமாகும். இப்போ தான் இப்போ பிள்ளை கல்யாணம் முடிச்சு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லி அம்மா சொல்லும். உடனே அடுத்து இன்னொரு மகன் சொல்லும், அம்மா என் பேரனுக்கு முடியலமான்னு சொல்லும். உடனே இந்த அம்மா பார்க்க, ஐயோ அப்படின்னு திருப்பி இன்னொரு யுத்தம். இப்போ தான் மூத்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சு நிம்மதியான கண்ண முடியும் அம்மா உட்காரும். ஒரு யுத்தம் ஓஞ்சிச்சுரா, கல்யாணம் முடிஞ்சிரா அப்படின்னு பார்த்தா மூத்த மகன் அங்கேருந்து போன போடும், இங்கேருந்து கேரளாவிலேருந்து, அம்மா அம்மா உன் பேரனுக்கு இப்போ பேத்திக்கு இப்படி ஆகி போச்சுமா, என்ன செஞ்ச வைத்தா நைட்டு ஃபுல்லாக வைத்தாலம்மா, ஆஸ்பத்திரி போனோமா, என்ன செஞ்சிடலாமா, 40,000 கட்டுன்னு சொல்லிட்டாங்க, முடியல. உடனே அம்மா பார்க்கும், ஐயோ அடுத்த யுத்தம் ஆரம்பமாயிருச்சு. ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தம். இப்படி தான் வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி தான் யுத்தம் யுத்தம் யுத்தம். ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஏன் இந்த யுத்தம் நம்மளுக்கு வருது, இந்த யுத்தம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு கேட்டால் வாசிங்க, எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் நல்லா கவனிங்க, நம்மளுக்கு போராட்டம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். அப்படின்னா நம்மளுக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி யுத்தம் வருது, எப்படி போராட்டம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான், ஒன்று விட்டு சித்தப்பா, 4 விட்டு சித்தப்பா, பெரிய விட்டு சித்தப்பா, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு யுத்தம் பண்ண வருவாங்க. எப்படி யுத்தம் பண்ண வருவாங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு பொறாமைங்கிற யுத்தம் வரும். அவங்க ஏதாவது உதவி கேட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளை தப்பாக பேசி, நம்மளை குற்றப்படுத்தி, குறை பேசி அது ஒரு யுத்தத்தை கிளப்பி விடுவாங்க. இப்படி ஏதாவது அக்கம் பக்கத்தில் இந்த பக்கம் வீட்டுக்காரங்க, அந்த பக்கம் வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, குழம்பு வச்சா கொடுப்பாங்க, இவங்க குழம்பு வச்சா கொடுப்பாங்க, அவங்க பிள்ளை பிறந்தநாளைக்கு கேக்கு வந்து ஊட்டுவாங்க, இவங்க பிறந்தநாளைக்கு கேக்கு வந்து ஊட்டுவாங்க, நல்லா இருக்கும். இங்கிட்டு வீடு அந்த வீடு எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. 4 பேர் சேர்ந்து மார்க்கெட்டு போவாங்க, 3 பேர் சேர்ந்து மார்க்கெட்டு போவாங்க, ஜவுளி கடைக்கு ஒன்றா போவாங்க. அப்படி அக்காமார் 3 பேர் சேர்ந்து போவாங்க, சேர்ந்து ஜாலியாக வருவாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் என்ன தான் நடக்குமோ தெரியாது, 3 வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். உன்னை இந்த வீட்டுக்காரங்க அவன்கிட்ட பேச மாட்டாங்க, அந்த வீட்டுக்காரங்க அவன்கிட்ட பேச மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு போகாத, நீ இந்த வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கண்டித்து வைப்பாங்க. எப்படி சண்டை வரும்னே தெரியாது. உன்னை இவங்களை பற்றி அவங்க சொல்ல, அவங்கள பற்றி இவங்க சொல்ல, அங்கே போகாத இங்கே போகாத, கொலையடி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, இடது சண்டை, பிரச்சனை, இப்படிலாம் ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து வரும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம். நல்லாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது, அந்த பொறாமை எண்ணங்கள் வரும். இப்படியாக அநேக குடும்பங்களிலே சில யுத்தங்கள் வரும். பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த யுத்தம் இதிலேருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், விடுதலை கொடுப்பாரு. அது எப்படி விடுதலை கொடுக்குறாரா, அவர் அந்த திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக பேசுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் உன்னை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. மச்சான் பொண்டாட்டி வரும், அண்ணன் பொண்டாட்டி வரும், தங்கச்சி பொண்டாட்டி வரும். இவன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவான். உன்னை பக்கத்து ஒரு மச்சம் பொண்டாட்டி வரும். அவன் வந்து சும்மா 2 கையை வீசிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வீசிக்கு போயிட்டு வந்தானா பிரச்சனை இல்லை. மச்சம் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கு. இவன் கையில் ஒரு பையில் ஒரு கட்டை பையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு, இன்னொரு பையில் ஒரு பேக்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படி சாயங்காலம் வீட்டுக்கு வருவான். வந்தானே மச்சான் பொண்டாட்டி பார்க்கும், அந்த பேக்கில் என்னவா இருக்கும், இந்த பையில் என்னவா இருக்கும் அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். ஏக்கா என்னமோ வாங்கிட்டு போனார் தெரியலையே, என்னவா இருக்குங்கக்கா, ஏற்று விடு தெரியல, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பையன், கட்டை பையன் என்னவா இருக்கும், இரு நான் சும்மா போகிறாப்புல போகிறேன், ஏற்று விடு அக்கா உடனே. அக்கா என்னக்கா நல்லா இருக்கீங்களா, அப்படி போய் உள்ளே அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறது. என்ன மருமகன் என்ன வாங்கிட்டு வந்தார், ஒன்றுமில்ல காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த அங்கே இதுக்கு போனார், வெளியூருக்கு போனார். அங்கே போனப்போ மைசூருக்கு போனார். அப்போ ஒரு பட்டு சேலை எடுத்து வந்திருக்காரு. அதான் அப்படியா, உடனே சரிக்கா வர்றேன். அவன் வந்த உடனே நேராக வீட்டுக்கு போய் பட்டு சேலை காய்கறி, அவங்க பட்டு சேலை மாத்திரமில்ல, பட்டு சேலைக்கு மேலே இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு தூக்கம் வரும், அந்த அம்மாவுக்கு நிம்மதி வரும், இல்லை தூங்காது, இப்படி உக்காந்துருக்கும். உடனே நினைக்கும் அது நல்லா ஃப்ரீயாக இருந்தாலும் உடனே பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யுமா, ஒரு மூச்சு வரும். எதுக்கு திரும்ப வருது, எப்படா நம்ம புருஷன் வருவான் அவனு பார்க்குறது, மூச்சு விட்டுட்டே இருக்கும். வந்துடுவான் இவன் 8 மணிக்கு வந்துடுவான் மச்சான் பொண்டாட்டி, அவன் 9 மணிக்கு வருவான். வீட்டுக்கு நுழைஞ்சா நீங்கள் வாங்க, என்ன விஷயம் தெரியுமா, உங்கள் தம்பி கட்டப்பையில் எடுத்து வாங்கிட்டு வந்தார், பெருசா கட்டப்பையில் வாங்கிட்டு, நம்மளுக்கு என்ன உனக்கு வேணா கட்டப்பையில் வாங்கிட்டு வருவா, அது இல்லை அவன் இது வாங்கிட்டு உனக்கு இப்படி தெரியும், அங்கே போக மாட்டேயே பேச மாட்டேயே, இல்லை நான் ஏற்றுட்டா கடை சொன்னேன், அந்த அக்கா போய் பார்த்துருந்து என்கிட்ட சொல்லிருச்சு. ஓ இதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கியா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சுருப்பாங்க, இது சொல்கிறதுக்குன்னு ஆள் இருக்கும். கடைசியில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே போராட்டம். இப்போ நான் அதை வச்சு இன்னொரு பொறாமாவி, இப்படி தான் பக்கத்தில் யுத்தம் பண்ணு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த மச்சம் பொண்டாட்டி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அண்ணன் வீடு தம்பி வீடு, தங்கச்சி வீடு அக்கா வீடு, இதெல்லாம் பக்கத்தில் இருந்துன்னு வச்சுங்களேன், சிக்கல் தான். அதான் வந்து சண்டைக்கார வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் என்ன சொல்லுது, வனாந்தரத்தில்
குடியிருப்பு நீதிமொழியில் போட்டிருக்கு, சண்டாக்காரன் வீட்டில் குடியிருப்பதில் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் இப்படிப்பட்ட யுத்தங்கள் என்ன செய்து வரும். ஆனால் வந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ பயப்படாத, அதை பற்றி கலங்காத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். இப்படியாக யுத்தங்கள் வருது. இதை நான் சமாளித்து தான் வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இல்லை, இருக்குது, வரத்தான் செய்யும். ரைட்டு, இந்த யுத்தத்தை விட்டுறியா? நீ வனாந்தரத்தில் போய் குடியிருக்கிற, நீ ஒரு வீடே இல்லாத இடத்துல ஒரு அனாதை போல் ஒரு வீடு கட்டி அங்கே இருக்க பார்த்துக்க. அப்போ யுத்தம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவோம், அமைதியாக வாழ்க்கை நடத்துவோம், சமாதான வாழ்க்கை நடத்துவோம். அப்போ நினச்சி அங்கே போவ, அங்கே போனால் உனக்குள்ள யுத்தம் வரும். இந்த யுத்தம் எப்படி வரும்னு கேட்டால் உனக்குள்ளேயே ஒரு யுத்தம் உண்டாகும். அது என்ன தெரியுமா? வாசிங்க, ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், என்னுடைய மனசில் இருக்கிற பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். நல்லா கவனிங்க, இங்க இருங்க. கற்பனை, கட்டளை, சத்தியம், வேத வசனம் எல்லாமே பிரமாணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த பவுலடியார் பார்த்துக்கொள்ளுங்க, சும்மா சொல்லக்கூடாது. அவர் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி சொல்லுங்க இந்த வசனத்தை. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், என்னுடைய மனதில் பிரமாணம் இருக்கிறது, கற்பனை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, இயேசு இருக்கிறாரு, கற்பனை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நீடிய பொறுமை இருக்கிறது, இயேசுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எல்லாமே என் மனதில் இருக்கிறது. ஆனால் என் மனதில் அப்படி இருந்தாலும், ஆனால் என்னுடைய உடம்புக்குள்ள ஏதோ இன்னொரு பிரமாணம் திருப்பி போராடுகிற இன்னொரு பிரமாணம், வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். என் அவயங்களில் இருக்கிறது என்ன செய்றேன்? காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது, என்ன அடிமையாக்கி கொள்கிறது. இது ஒரு பெரிய ஒரு யுத்தமையா. அல்லேலூயா. வனாந்தரத்தில் போய் யார் இல்லாத இடத்துல வாழ்ந்துடலாம் நினச்சி நீ போனாலும் சரி, அங்கே உனக்குள்ள ஒரு யுத்தம் வந்துடும். நம்முடைய அவயங்கள் தெரியுமா? கண்ணு ஒரு அவயம், வாய் ஒரு அவயம், கை ஒரு அவயம், காலு ஒரு அவயம். இந்த அவயத்தில் அவன் உட்கார்ந்துருவான். சிந்த எண்ணம், நினைவு. இப்போ இந்த அவயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் என்ன இன்னொரு வேறொரு பிரமாணம், வேறொரு கற்பனை, வேறொரு கட்டளை, வேறொரு காரியம் உங்கள் அவயத்தில் இருக்குது அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த கண்ணு சத்தியத்தை பார்க்குது, ஆனால் இன்னொரு பக்கம் வேறொரு காரியத்தை பார்க்குது, அது போராட்டம். இந்த கை வேறொரு காரியத்தை தொடுது, அது ஒரு போராட்டம். இந்த என்ன இருக்குது தெரியுமா? இந்த நினைவு, அது ஒரு போராட்டம். இப்போ பாருங்கள், எப்படி நினைவில் போராட்டம் வரும் அப்படின்னு கேட்கலாம். சிந்தனை எப்படி போராட்டம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நல்ல தேவ பிரசன்னத்தில் நல்லா நிறைஞ்சு உட்காந்துட்டு நைட்டு படுக்கிறீங்க, படுத்தோன்னு தூக்கம் வரல, அப்படியே செல் எடுக்கிறீங்க, அப்படியே செல் அப்படி நோண்டுறீங்க. இன்னொன்று ஷார்ட்டு அப்படின்னு ஒன்று வரும், பார்த்துக்கொள்ளுங்க. ஷார்ட்ஸில் பார்த்தா ஒரு பாட்டு வரும், அற்புதர் 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 ஒரு பாட்டு வரும். அப்புறம் யார் உன்னை கைவிட்டாலும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஆகா, நல்லா இருக்கேன் அப்படின்னு தள்ளிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் போயிட்டு இந்த பாட்டு 2 பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இன்னொரு பாட்டு வரும், மச்சான தேடி வரும் இன்னொரு பாட்டு. என்னடா ஏசப்பா பாட்டு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா மச்சான பார்த்தீங்கெல்லாம் இந்த மலவாழ தோப்பு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அட ஒக்கமக்கா, என்னடா அது இப்போ இந்த 2 பாட்டு வந்துச்சு. உடனே என்ன பண்ணு, அந்த மச்சான பார்த்தீங்களான்னு சொல்லும்போது நீ ஆதி காலத்தில் வாழ்ந்த இருந்த அந்த பாட்டு ஞாபகம், அப்போ போய் அந்த படம் பார்த்த ஞாபகம் அப்போ டப்புன்னு உட்காந்துருவேன். பார்த்துக்க, நீ என்ன பண்ணிடுவ, அந்த மச்சான பார்த்தீங்களா அப்படின்னு அந்த ஷாட்டில் வந்தோடனே நீ உன் நினைப்பு எங்கே போயிரு தெரியுமா? நீ அந்த வாலிப வயதாக இருக்கும்போது நீ எப்படி அந்த படத்துக்கு போன, எந்த தியேட்டருக்கு போன, யாரோட போன, எவங்கூட சேர்ந்து போன அப்படிங்கிற எல்லா சப்ஜெக்டும் உட்காந்துரும். அந்த மச்சாங்கிற பார்த்தீங்களா
அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பெரிய ஒரு சப்ஜெக்டை வந்து நிற்கும். எப்போ தெரியுமா? நீ இவன் வாலிப வயத்தில் நடந்த காரியம் அத்தனை உன் நினைவுக்கு வந்துடும். பார்த்துக்க, இதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, உனக்கு எல்லா பிரமாணங்களும் சத்தியங்களும் உனக்குள்ள இருந்தாலும் உன் அவயத்தில் இன்னொரு பிரமாணம் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதோடு உட்காந்து நீ போராடிக்கிட்டு இருக்க. விட நினைக்கிற, விட முடியல. பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற, பார்க்குற. கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, கால் வைக்கிற. இதுதான் நம்முடைய உடம்புக்குள்ள, நம்முடைய ஆவியில் நடக்கிற, நமக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறணும். யுத்தத்தில் என்ன செய்யணும்? ஜெயம் பெறணும். அதான் வாலிபன் தன் வழியை எதனால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வான் என்று கேட்டால், தேவனுடைய வசனத்தில் என்ன செய்வான்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்வான். அதுதான் வந்து நம்முடைய உடம்புக்குள்ள, நம்முடைய ஆவியில், நம்முடைய இதயத்தில் நடக்கிற யுத்தம். வெளி யுத்தம் நடக்குது, அது வேறு. அக்கம்பக்கத்தில் நடக்கிற யுத்தம் வேறு, பக்கத்தில் நடக்கிற யுத்தம் வேறு, மச்சம் கொண்டாடி அந்த யுத்தம் வேறு, சித்தப்பையும் பெரியப்பையும் மாமியா அத்தை கித்த இந்த யுத்தம் வேறு. ஆனால் நீ எங்கேயுமே யுத்தம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து அங்கே போய் உட்காந்தாலும் சரி, அங்கே உனக்குள்ளே ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதான் சொல்கிறாரு, உனக்குள்ளே பிரமாணம் ஒன்று இருக்குது, ஆனால் வேறொரு பிரமாணம் ஒன்று உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அப்போ இதில் நீ ஜெயிக்கணும், இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, இதை ஜெயித்தா தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு ஜெயமான வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நீ யாத்திராகமம் 14, 24, 25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அல்லேலூயா. அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பார்த்தீங்களா? இப்போ என்னன்னு கேட்டால், நம்ம எவ்வளோதான் சமாளித்து இந்த பிரச்சனையை முடிக்க நினச்சாலும், நம்ம எவ்வளோதான் அவனோட வழக்காடி அவன் கூட வாக்குவாதம் பண்ண நினச்சாலும் முடியாது. ஆனால் யாருனால முடியும் அப்படின்னு கேட்டால், இயேசுனால முடியும். அவர் யுத்தம் பண்ணார்னா என்ன செய்வார்? ஜெயத்தை கொடுப்பார். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய யுத்தத்தை, நம்முடைய வழக்காடுதலை, நம்முடைய வாக்குவாதங்களை என்ன செய்யணும்? அவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், ஒப்படைக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, இதுதான் வந்து நம்ம செய்கிறது கிடையாது. நம்மளே போய் கட்ட பஞ்சாயத்து போவோம், நம்மளே அவன்கிட்ட பேசுவோம், நம்மளே இதை செய்வோம். எல்லாமே கர்த்தர் இருக்கிறார். 2 நாளாகம 20 அதிகாரத்தில் யோசபாத் சொல்கிறாரு, இந்த யுத்தம் என்னுடையது, உங்களுடையது இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த யுத்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 7:10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, பெரிய இடி முழக்கத்தை முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால், அவர்களை ஒண்ணுமில்லாம கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அவர்கள் துதிக்கையில நடந்த காரியங்கள். அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகம 20 அதிகாரத்தில் என்ன, யோசபாத்துக்கு விரோதமாக 3 படை வந்துச்சு. அந்த படைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு விழுந்தார்கள். எப்போ வெட்டு விழுந்தார்கள் என்று கேட்டால், அந்த யோசபாத்து துதிக்கும் போது, பாடகர்களை அனுப்பும் போது அந்த காரியம் நடக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. ஹலோ, புரியுதா புரியலையா? 2 நாளாகம 20 அதிகாரத்தில் கத்தியும் கப்படாவும் அனுப்பாமல் பாட்டு பாடுறவங்கள, துதிக்கிறவங்கள என்ன செஞ்சார்? யோசபாத் அனுப்பினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிராளிகள் ஒருவருக்கொருவர் விழுந்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னா, கடன் பிரச்சனை யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளை மூலமாக ஒரு அவமானம், கணவன் மூலமாக சரியான வருமானம் இல்லை, ஒரு அவமானம், அக்கம் பக்கத்தில் ஒரு செய்யாத தப்பை செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு அவமானம், ஒரு யுத்தம். இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது நீ மனம் அடிந்து கலங்கி வேதனைப்படாமல், நீ மனிதர்களை பார்க்காம நீங்கள் என்ன செய்யணும்? நீ பாடி துதி செய்யணும். அப்படி துதி செய்யும்போது அந்த யுத்தங்கள் ஓய்ந்து யுத்தம் பண்ண வந்தவர்கள் விழுகிறத நீ பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ துதிக்கும் போது, நீ ஆராதிக்கும் போது யுத்தம் பண்ண வந்தவர்கள் விழுவதை நீ பார்க்க முடியும். அது எப்படி? நான் துதிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம். அதனால் அங்கேருங்களேன், யுத்தம் வர்றதை கர்த்தர் அனுமதிக்கிறார். அனுமதிச்சுட்டு அதுலேருந்து விடுதலை பெறதுக்கான வழியும் சொல்லி கொடுக்குறார். புரியுதுங்களா?
இப்போ நல்லா தெரியும், யுத்தம் இல்லாமல் இருக்காது வாழ்க்கை. ஆனால் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையான கொடுக்குறாரு. அந்த ஜெயிக்கிற வல்லமை தான் துதி. 2வது 100 வசனத்தை கடைசியாக வாசிப்போம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய. நல்லா கவனிங்க, இந்த தாவீது இஸ்ரவேல் ராஜாவிய இயேசுவினுடைய நாமத்துல, தேவனுடைய நாமத்துல அந்த கோலியத்தை முறியடிக்கிறார். இங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு நல்ல ஒரு காரியம். உங்க குடும்பத்தில் பலவீனங்கிற யுத்தம், கடன் பிரச்சனை யுத்தம், முறுமுறுப்பு யுத்தம், சண்டைங்கிற யுத்தம், வேலை கிடைக்காத யுத்தம், சொந்தங்கள் பந்தங்கள் உறவின் மூலமாக பிரிவினைங்கிற யுத்தம், சரியான ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற யுத்தம், கடனை அடைக்க முடியாமல் பலவித போராட்டத்தில் விழுகிற யுத்தம், இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடக்கும்போது நீங்கள் 2 ஆயத்தை எடுக்கணும். 1 துதிங்கிற ஆயத்தை எடுங்க. யோசபாத்தை ஜெயித்தார். 2வது தாவீது அந்த பெரிய கோலியத்தை அந்த சவுல் இராணுவமே என்ன செய்யுது, ஆயிரக்கணக்கான இராணுவமே பயப்படுது. ஆனால் இந்த ஒரு தாவீது ஒரு காரியம் செய்கிறாரு, நீ நிந்தித்த தேவனாகிய நாமத்தில் உன்னை சங்கரிப்புன்னு சொல்லி கோலியத்தை முறியடித்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கோலியத்தை வருவான், ஆமான் வருவான், அமோனியர் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் நீ என்ன செய்யாத, பயப்படாத. துதிங்கிற ஆயுதம் உன் கையில் இருக்கிறது, இயேசுங்கிற நாம உன் வாயில் இருக்கிறது, விசுவாசம் பண்ணு கேடகம் ஒன்றை இருக்கிறது, தேவ வசனமாக ஆவியின் பட்டை ஒன்று இருக்கிறது. நீ எடுத்து போராடி என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அல்லேலூயா.